பாரு மாமா, கல்கட்டா வந்து தக்காளி லோடு இறக்கிவிட்டு இந்த பர்துவான் ரோட்டில் வந்து ஜான்கோன்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் இந்த கனிமொழி பியர் ஃபேக்ட்ரி தாண்டி லோடு ஏற்றினேன் மாமா. பைப்பு மாமா, லோடு ஏற்றி ஓனருக்கு ஃபோன் அடித்தேன். காலையில் மணி ஒரு 12:30க்கெலாம் லோடு ஏற்றிட்டாங்க மாமா. லோடு ஏற்றி உடனே பில்லு கொடுத்துட்டாங்க. உடனே ஓனர்கிட்ட கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்டேன். அவர் இருந்துக்கிட்டு இல்லை மோகனு, மணி ஒரு சாயந்தரம் 7 மணியை போல் எடுமோன்னு, போலீஸ் ராவடி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு ஒரு 7 மணியை போல் எடுத்தேன் மாமா. எடுத்துக்கிட்டு இந்த டான்கோனி முன்னாடி ஒரு டோல் கட்டு வரவங்க பார்த்தீங்களா மாமா, அந்த டோல் கட்டாண்ட ஹைவே ரோடு மாமா, இது நேஷ்னல் ஹைவே ரோடு. இந்த ரோட்டில் வந்து குச்சிக்காரம் மாமனுங்க நோயின்றின்னு சொல்லி நிறுத்தி போட்டாங்க. சாவ சுடுகாடு தெரியாத குச்சிக்கார மாமனுங்க, இவனுங்கெல்லாம் விருந்தாளிக்கு பிறந்திருப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஹைவே ரோட்டை டெய்லி நோ என்ட்ரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா தான் நோ என்ட்ரி பண்ணி விடணும். இந்த குச்சிக்கார மோனுங்க தேவையில்லாமல் நோ என்ட்ரி நிறுத்தி வேணாம். 1ஆம் நம்பர் ஒலுசல் குச்சிக்கார மோனுங்க, பணம் திருட்டு பயலுங்க கல்கத்தாக்காரன் மட்டும்தான். அப்படியே தமிழ்நாட்டுக்காரன் லாரியை பார்த்துட்டா மட்டும் ஐயோ தங்கம் நவந்து வருதுடா, போடுறா வேணாமா மாப்பிள்ளை வரங்கட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே காசை பிடுங்குறாங்க மாமா. எப்பா நான் அடுத்தது இந்த இதில் வந்து எனக்கு இப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும் மாமா, போலீஸுக்கு படிக்க வச்சு கல்கட்டாவில் சப்இன்ஸ்பெக்டர் ஆகிப்பா. என்னக்கா சொல்கிறது, சப்இன்ஸ்பெக்டர். ஐயோ வாயில் கூட நுழைய மாட்டேங்குது, என்ன சொல்லணும், சப்இன்ஸ்பெக்டர் ஆக்கி போடுறேன் கல்கட்டாவில். அக்கால ஓடுது என் மாமே, அப்படியே லஞ்ச மனமாக வாங்கிட்டு வந்து தள்ளுவான். இந்த ஊரில் தான்ப்பா அநியாயத்துக்கு லஞ்சம். செச்ச